தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு மேம்? கும்பம் பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்கீங்க. கடைசி பாத சனியில இருக்காங்க. அம்மா நீங்க பாத சனியில தாம்மா இருக்கீங்க. சனி உங்களை பெருசா கெடுக்க மாட்டாருமா. அவரே இவ்வளோண்டு தான் மேடம், இவ்வளோண்டு தாம்மா கெடுக்க போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அவர் எங்க மேடம் இவ்வளோண்டு கெடுக்கிறார்? முதல்ல இருந்ததை விட இப்பதான் அவரோட ஆட்டம் பயங்கரமா எங்களுக்கு எடுக்கிறாரு, எங்களால முடியல அப்படின்ற மாதிரி தான் கும்பம் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கஷ்டத்தை அனுபவிக்க நம்மளுக்கே அதை ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி கும்பம் ஏறக்குறைய 6 வருஷமா சனி குத்தி 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 கை ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு, உடம்பு ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு, மனசு ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. யாராவது கையை எங்க கிட்ட கொண்டு வந்து வேண்டாம் முடியல வலிக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் கும்பம் இருக்காங்க. அப்ப ஒரு சிலருக்கு தசநாதன் ரொம்ப கெட்டு போயிருக்கா. அப்ப அந்த 7 நாட்டு சனியினோட பிடி இன்னும் இன்டென்சிஃபைடாவே தான் இருக்கே தவிர குறையல. அதுவும் உண்மைதான். அப்ப இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு கும்பம். சனி வக்ரகதி அடைஞ்சு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாத சனியினோட தொல்லை சுத்தமா இல்லை. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை இருக்கிறதுனால எல்லளவும் சனி உங்களுக்கு எடுக்க போறது. உங்களை குத்திட்டே இருந்த சனி, காயப்படுத்திட்டே இருந்த சனி, ஏதோ ஒரு விதத்துல உங்களை வேதனைப்படுத்திட்டே இருந்த சனி அமைதியாகிறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. அதுக்கும் மேல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல அவர் என்ன பாவத்துக்கு அதிபர்? கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 12ஆம் பாவத்துக்கு அதிபர். அப்ப இவங்களோட சுயம் குறித்து இவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா கும்பம் ஆண் ராசி, சனியினோட ராசி. எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஆசைகள், என்னுடைய ஒரு எண்ணங்கள், அதெல்லாம் நான் செயல்படுத்தணும். நான் இண்டிபெண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாராவது பாத்தீங்கன்னா பெருசா என்னை வழி நடத்தினாலோ கைட் பண்ணாலோ ஓவர் ரைட் பண்ணாலும் எனக்கு பெருசா பிடிக்காது. ரொம்ப உரிமை அப்படின்ற பேர்ல என்னை அடக்கி ஆளணும்னு நினைச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அவங்க எண்ணத்தை என் மேல திணிச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அது யூஸ்வலா இப்ப எல்லாரும் விருப்பப்படுற ஒரு விஷயம். எனக்கு யார் கூடயும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்னும் போது நான் எதுக்கு உங்களுக்கு அடாப்ட் பண்ணும்? நான் எதுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. முக்கியமா கும்பத்துக்கு அந்த எண்ணம் சாலிடா இருக்கும். நீ என்னை உரிமை எடுத்துட்டு உரிமைன்ற பேர்ல என்னை சாகடிக்காது, என்னை என் லைஃப நீ நடத்தாத, என் வாழ்க்கையை நான் வாழறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட சுயம் குறித்த நிறைய ஆசைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கும்பராசி பெண்கள் வச்சுக்கோங்க, ஒரு கூட்டு குடும்பம், மாமியார் கூட இருக்காங்க, மாமனார் கூட இருக்காங்க, ஹஸ்பண்ட், ஒரு ரொம்ப பாத்தீங்கன்னா கலாச்சாரமான குடும்பம். சாரி தான் எங்க குடும்பத்தை போகுது. ஆனா நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன். அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ்ல வருவாங்க. நல்ல ஜீன்ஸ், நல்ல குர்தா, மாடர்னா வெஸ்டர்னைஸ்டா இருக்கிறது தான் அந்த இடத்துல. நான் அப்படி போனாதான் மரியாதை. நான் புடவை பாத்தீங்கன்னா ஓகே, ஆனா உண்மை என்னன்னா புடவை ரொம்ப டீசென்டான ட்ரெஸ் இருந்தாலும் நிறைய இடத்துல இன்றளவும் புடவை கட்டின்னு போனா நம்மளுக்கு பெருசா மரியாதை இருக்கிறது இல்ல. முக்கியமா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா சாரி நாட் அலோவ் கிடையாது, தோத்தி நாட் அலோவ் அப்படின்ற விஷயமே இருக்கு இல்லைங்களா. அப்ப இத வீட்டுல இருக்கிறதுங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியல. வேற வழி இல்லாம நம்ம சில சினிமா படங்கள்ல வரும் பாத்தீங்களா, வீட்டுல இருந்து அழகா புடவை கட்டின்னு வந்துட்டு பூ வச்சுட்டு அங்க போயிட்டு முடிய வச்சுட்டு நல்ல ஜீன் டிஷர்ட் போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி புடவை கட்டின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இப்படிதான் போகணும். ஆபீஸ்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அது எந்த ஆபீஸ் அது ஸ்ட்ரிக்டா சொன்னதுவா நான் கேக்குறேன். நாங்க பார்க்காத ஆபீஸா? புருஷன் சொல்லுவா, மாமியார் சொல்லுவாங்க, மாமனார் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் இதுங்க எல்லாம் நிறைய பேசும். அப்ப நான் ஏன் மனசுல என்ன இருக்கும் நான் சொல்றேன். எனக்கு இப்படி போறதான் பிடிக்குது. அங்க பார்த்தாதான் உனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். மொத்தமா ரொம்ப எளிமையா சொல்லணும் மொத்தமா அப்படின்னா, யார் எங்க போய் என்ன கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்றாங்க அவங்களால மட்டும்தான் ரியலைஸ் பண்ண முடியும். இப்ப நான் என்ன கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்றேன்னு உன்னால சொல்ல முடியாது. நீ என்ன கான்சிக்வன்சஸ உன்னோட ஃபீல்ட்ல ஃபேஸ் பண்றேன்னு என்னால சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஃபீல்டும் வேற வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களாமா? உறவாடி கெடுக்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அப்ப இந்த மாதிரி அவங்க வீட்டுல இருக்கவங்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இப்படிதான் ட்ரெஸ் போட்டு பிடிக்கும். ஐயோ நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆமா என்ன நினைப்பாங்க, உன்ன சரௌண்டிங் பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான் போறேன், எனக்கு இப்படிதான், என்னால முடியல, நான் இப்படிதான் போகணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா வீட்டுல மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நான் இப்படிதான் செய்வேன். பெரும்பாலும் கும்பம் அட்ஜஸ்ட் பண்ணாது. என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும்மா இந்த 70s 80s ஓரளவுக்கு 90s கூட பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குடும்பம் அப்படின்ற மாதிரி போறாங்க. இப்ப 2K கிட்ஸ் அதுலயும் 2Kலயே அட்ஜஸ்ட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கதாமா செய்யறாங்க. ஓகேவா? அந்த குடும்பம் சமுதாயத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை எக்ஸ்பெக்ட் பண்ற. அதுக்கும் மேல வீட்டுல இருக்க டிக்கெட்டுங்களே சொல்லும், அம்மாவே சொல்லும், என்ன நீ குடும்ப கௌரவம் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது யாரோட சப்போர்ட்டும் இல்லைன்ற பட்சத்துல
என்னோட உண்மையான கேரக்டரை இவங்க எல்லாரும் சேர்ந்து மாஸ்க் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி வரும். நான் இப்படிதான் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஆசைகளை அவங்க வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமா என்னால அனுபவிக்க முடியல. இந்த மாதிரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, எனக்கு நடிக்கலாம் பிடிக்கல, என்ன மாத்திக்க எனக்கு பிடிக்கல, நான் என்னவோ நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்க. இது ஒரு பெரிய பிளஸ் குடும்பத்துக்கு. ரெண்டாவது, குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக வீடு வாங்கணும், குடும்பத்துக்காக கார் வாங்கணும், குடும்பத்துக்காக ஒரு நிலம் வாங்கணும், சொத்து பத்து வாங்கணும். எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கையில காசு இருந்தாதான் மதிக்கிறாங்க. அதனால நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு குடும்பத்துல ரெஸ்பெக்ட் வேணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்துல வந்து எனக்கு நிம்மதி வேணும்னு ஆசைப்பட்டேன், சந்தோஷம் வேணும்னு ஆசைப்பட்டேன், சொல்வாக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், செல்வாக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், அங்கீகாரம் வேணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி குடும்பம் சார்ந்து நிறைய ஆசைகள் பட்டேன். குடும்பமே இல்லப்பா, குடும்பம்னு ஒண்ணு அமையணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு திருமணம்ன்றது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் இருக்குன்னா சில ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். வெளிநாட்டிலேயே வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பிஆர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், குழந்தைங்களுக்கு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், சொத்து பத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு. அப்படின்னாலும் அந்த ஆசைகள் நிறைவேறும். புரியுதுங்களாம்மா? வீட்டுல சுப செலவு அப்படின்றது நடக்கும். 12ஆம் பாவம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா பரதேசம் இல்லைங்களா? பொதுவா வந்து கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி 1 மற்றும் 12க்கு அதிபர். அப்ப அந்த 12ஆம் பாவம் குறித்து நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய யோஜனைகள் இருக்குன்னா சிலவத்தை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய பார்வையில கிடைக்கக்கூடிய பலன்கள். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசி 40 நாட்கள் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சனி குருனோட உச்ச பார்வையில. அப்ப என்ன, எப்ப நம்மளுக்கு, அதாவது அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, திருப்பி ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அது சுப செலவுக்காக. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சுப செலவுகள். ஆமா, அதனால திரும்பி கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப கும்பம் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. ஐயோ திருப்பி கடன் வாங்கி ட்ராப் ஆயிடும், பழைய மாதிரி மாறப்போதா வாழ்க்கை, நம்மளுக்கு வந்து திருப்பி ட்ராப் ஆகுமா, திருப்பி நம்ம வந்து பதில் சொல்ற மாதிரி ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பயம், தயக்கம்னு சொல்லலாம். தயக்கம், மன சஞ்சலம், மன கஷ்டம், இதெல்லாம் வரும். பெருசா யோசிக்க வேண்டாம். ஆனா இந்த 40 நாட்கள் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த செலவு பண்ணாலும் அனலைஸ் பண்ணிட்டு தான் செலவு பண்ணணும். இது தேவையா, இது தேவையில்லையான்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஏற்படுத்துவார். ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா பினான்சியல் டிசிப்ளின் அப்படின்றத கத்துக் கொடுப்பாருமா. அதனால கவலைப்பட வேண்டாம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சோ ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்ப கும்பராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கலாம்? சிவ வழிபாடு. சிவ வழிபாடு. கும்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் ஒரு ஆலயம் இருக்குமா, அங்க போயிட்டு கும்பேஸ்வர வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்குமா. அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்ற பட்சத்துல வீட்டு பக்கத்துலயே சிவன் கோயில், என்னைக்குனாலும் போங்க. சிவனை இன்னைக்குதான் வழிபாடு பண்ணணுன்றதுலாம் கிடையாது. என்னைக்குனாலும் போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ண மனசு இல்ல, நானே நொந்து நூலா போயிருக்கேன், சிவன் கோயில போயிட்டு கம்முன்னு உட்காரு, நல்லது நடக்கும். ஒண்ணுமே வேண்டாத, எதுவுமே பண்ணாத, அமைதியா உட்காரு. நம்மளுக்கு தோணுமா சில நேரம் வந்து பாருங்க, நம்மளுக்கு வழிபாடு எல்லாம் பண்ணணும்னு தோணாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத சஞ்சலம் எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம போய் கோயில்ல போயிட்டு அமைதியா உட்காரணும். அது எந்த கோயிலா இருக்குன்னா சிவன் கோயிலா இருக்கும். அது நல்லது, கண்டிப்பா நடத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. ஆனா அதை தாண்டி போறதுக்கான வழிகளும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. நன்றி.